ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீ டைமுக்கு ஏற்ற சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வடை பஜ்ஜியை விட இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நான் ஒரு 100 கிராம் அளவு அவுள் எடுத்து 2 தடவை கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு நான் தண்ணியெல்லாம் வெடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு சின்ன சைஸ் அளவு ப்ரெட்டு ஒரு 4 ஸ்லைஸை எடுத்து குட்டி குட்டியாக புட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா ப்ரெட்டு 2 எடுத்துக்கோங்க. நான் சின்னதுன்றதுனால 4 எடுத்திருக்கேன். நம்ம ஊற வச்ச அவுளை நம்ம கையிலேயே மசிச்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ப்ரெட்டு தூளை அதில் சேர்த்துட்டு நான் ஒரு வெங்காயம், ஒரு காரத்துக்காக ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூளை போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணிலாம் எதுவும் ஊற்ற தேவையில்லை, ஏன்னா அந்த அவுள் ஊற வச்சதுலேயே அந்த ஈரம் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்பு ரெடி பண்ணிக்கலாம். நான் மெதுவடை மாதிரி நடுவில் உள்ஸ் போட்டு மெதுவடை ஷேப்புக்கு ரெடி பண்ணிக்கிறேன். நான் முன்னாடியே ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு எண்ணெய் வச்சு சூடுபடுத்தியிருக்கேன். சிம்மில் வச்சு இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே அது சூடாயிடும். நீங்கள் ப்ரெட் இல்லைன்னா கூட அரிசி மாவு சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்நாக்ஸை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இப்போ நான் பிசைஞ்சிட்டேன். நீங்கள் கையில் தண்ணி தொட்டு நீங்கள் எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு ரெடி பண்ணிக்கோங்க. தண்ணி தொடுறதுனால கையில் ஒட்டாமல் இருக்கும். இப்போ நான் மெதுவடை ஷேப்புக்கு எல்லா மாவையும் ரெடி பண்ணிட்டேன். எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு கடாயில் அந்த ஓரமாக நீங்கள் போட்டிங்கன்னா கையில் எண்ணெய் படாமல் இருக்கும். நீங்கள் நடுவில் போட்டிங்கன்னா எண்ணெய் பட வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம எல்லா வடையையும் எண்ணெயில் போட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு 2 பக்கமும் திருப்பி திருப்பி வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான டீ டைமுக்கு ஏற்ற ஸ்நாக்ஸ் ரெடி. மெதுவடை கொஞ்சம் மெத்துன்னு இருக்கும். இது நல்லா மொறுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இடிச்ச மிளகை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.